ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மீண்டும் ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்ட் தாங்க. ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்ட்டில் நம்ம டாப் லெவல் எமோஷன் வேரியன்ட் டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது லெவல் டெக்னோ வேரியன்ட் உங்களுக்கு ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2வது லெவல் எவல்யூஷன் வேரியன்ட். ஒரு வகையில் இதுதான் பெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வாக் அரவுண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ஜின்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டில் உங்களுக்கு டர்போ ஆப்ஷன் கிடைக்கிறது ஒரே ஒரு என்ஜின் மட்டும் தான், நான் டர்போ என்ஜின் மட்டும் தான். அதில் உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 6,49,000 6,49,000 உங்களுக்கு நான் டர்போ மேனுவல் எவல்யூஷன் வேரியன்ட் கிடைக்குது. அதிலே ஏஎம்டி வேணும்னா 6,95,000 6,95,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்க்கு உங்களுக்கு ஏஎம்டி ஆப்ஷன் கிடைக்குதுங்க. ஓகே, ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2 வேர்ஜன்ஸோடைய ஆன் ரோட் ப்ரைசிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இது நல்லா தான் இருக்குது. பட் எனிவே அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த ரெனோ கைகர் எவல்யூஷன் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் ரெனோ ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ரெனோ கைகர் ஃபேஸ் லிஃப்ட் எவல்யூஷன் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ரெனோ கைகரோடைய 2வது லெவல் எவல்யூஷன் வேரியண்ட். ஸோ 8 லட்ச ரூபாய்க்கு உள்ள ஆன் ரோட் ப்ரைஸிங் வருது இந்த வேரியண்ட்டுக்கு. அதுக்கு இந்த வண்டி ஒர்த்தா, இதில் அந்தளவுக்கு என்ன ஃபீச்சர்ஸுங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம் என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின்ங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டில் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் என்ஜின் இல்லை, நான் டர்போ மட்டுமே. ஸோ நான் டர்போ அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ஜின் தான். நிசான் மேக்னைட்டுக்கும் கைகருக்கும் அண்ட் ட்ரைபருக்கும் வரக்கூடிய அதே சேம் என்ஜின் தான். 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின், 72 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 96 Nm மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 5 ஸ்பீட் ஏஎம்டி அப்படின்னு 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் தருது இந்த எவல்யூஷன் வேரியண்ட். அதிகபட்ச மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் 20-21 km/லிட்டர் கிடைக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க யூசர்ஸ். ஸோ அதை தாராளமாக நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 2nd லெவல் வேரியண்ட். இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு லுக்ஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். முதல் விஷயம், இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் கிடைக்குது. ஓகே, ஆனால் எல்இடி டிஆர்எல்ஸ் இருந்தாலுமே ஹெட்லாம்ப்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் யூனிட்ஸாக தான் கொடுக்குறாங்க. ப்ரொஜெக்டர்ஸ் கூட இல்லை, இது நான் ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் யூனிட்ஸாக தான் இருக்குது. ஸ்டில் லுக்ஸ் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஃப்ரண்ட்டில் அந்த அக்ரெசிவான லுக்கு, லேட்டஸ்ட்டான ரெனோடைய டிசைன் லாங்குவேஜ் உங்களால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நம்ம ஹையர் வேரியண்ட்ஸில் பார்த்த மாதிரி உங்களுக்கு சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்ஸ் எல்லாம் இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஃப்ரண்ட் பம்பர் நார்மலாக ப்ளெயினாக இருக்குது, மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னோ வேரியண்ட்டை போலவே ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் இல்லை, பட் ஸ்டில் ஓகே. அதுக்கு அடுத்தது சைட் ப்ரொஃபைலில் பார்த்தா தான் உங்களுக்கு ஆக்சுவல் வித்தியாசங்கள் நல்லாவே தெரியும். முதல் விஷயம், இந்த வண்டியோடைய வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் இல்லை, ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஸ்டீல் வீல்ஸ், ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்லாம் இல்லை, நார்மல் ஸ்டீல் வீல் வித் வீல் கவர். ஒரு மாதிரி பார்த்தாலே தெரியுதில்ல, வீல் கவர் டிசைன் புதுசாக மாற்றிருக்காங்க. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் டயர் சைஸில் குறை இல்லைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 195/60 R16 16 இன்ச் ஸ்டீல் வீல் தான் வருது எல்லா வேரியண்ட்லையுமே. ஸோ அந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் இல்லை. மேலும் காம்ப்ரமைஸ் இல்லாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், மேலும் ABS வித் EBD. அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம், ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருது இந்த 2nd வேரியண்ட்லேயும் கூட. அடுத்தபடியாக சைடு ப்ரொஃபைலில் வேறு என்ன வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த வண்டியில் கொஞ்சம் ஆக்சசரிஸ் மாட்டியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் பிட், அதாவது இந்த பெயிண்டட் சில்வர் மாதிரி ஒரு ஃபினிஷு, டோர் ஹேண்டில் வரக்கூடிய இந்த சில்வர் கவரு, இதெல்லாமே ஆக்சசரிஸ். ஸோ நார்மலாக வண்டியில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசி பிளாக் ஓஆர்வியும் வந்துடுது, சரிங்களா. ஆனால் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு பாடி கலரில் தான் வருது. ஸோ அதுக்கு மேலே தான் இந்த கவர் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சசரிஸில் உண்டு. அதே மாதிரி இங்கே ரெனோவோடைய இந்த டோர் ப்ரொடெக்டர்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கீழே பாடி கிளாடிங் இதுவுமே ஆக்சசரிஸில் ஒரு பார்ட்டாக தான் வருது, க்ரோம் லைனிங்கோட. பார்க்குறது நல்லா இருக்குது. ஓகே, நார்மலாக பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு பாடி ஸ்டிக்கரிங் தான் வரும். அது மேலே நீங்கள் கிளாடிங் ஆக்சசரிஸில் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், சரிங்களா. தென் இன்னொரு மேஜர் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ரெனோ கைகர் டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு ப்ராப்பர் மெட்டல் ரூஃப் ரெயில்ஸ் வரும், தட்னா டோங்னு சவுண்ட் வரும். ஆனால் இதில் இது பிளாஸ்டிக். ஓகே, இந்த 2வது வேரியண்ட் அண்ட் பேசிக் லெவல் ஆத்தென்டிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபைபர் ரூஃப் ரெயில்ஸ் தான் வருது. ஸோ இதுக்கு மேலே லோடு ஏற்ற கூடாது.
அது ஒன்று வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வரும். ஆனால் ரியர்லேயுமே வீல் கவர்ஸ் நார்மல் தான். பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குங்க. ரொம்ப பேசிக்காலாம் விட்டு வைக்கல ரெண்டாவது வேரியண்ட்டுங்கிறதுனால. அடுத்தது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிக்னிஃபிகண்ட்டான டிஃப்ரென்சஸ் இருக்குது. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டீஃபாகர் இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஸோ இது ஒரு மிஸ்ஸிங் விஷயமா இருக்குது. ஓகே, வைப்பரும் இல்லை, டீஃபாகரும் கிடையாது. ரியர் ஸ்பாய்லர் ஆனால் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கூட இருக்குது. அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் ரிவர்ஸ் கேமரா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இருக்குங்க. ஓகே, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஆனால் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர்லாம் விட்டு வச்சுட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்தது போலவே ரியர் பம்பர்லேயுமே அந்த சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட் ஃபினிஷெல்லாம் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது. ஒரு மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு வண்டி ஓகேவாக இருக்குங்க. ரியரில் எல்இடி டைல் லேம்ப்ஸ் வந்துடுது. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த டிப்பிக்கலான கூப்பே ஸ்டைல் சைட் ப்ரொஃபைல் அது உங்களால் பார்க்க முடியும். ரியர்லையுமே கூப்பே ஸ்டைல் லுக்ஸ் உங்களால் பார்க்க முடியும். வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ரைட், இப்போ அடுத்தது இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டோடைய கேபின் இன்டீரியர் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் டெக்னோ மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வித்தியாசங்கள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. நார்மலான ரிமோட் ரெனோவுடைய கீ வருது. இது ஃப்ளிப் கீ கூட இல்லை, நார்மல் ரிமோட் கீ. சரிங்களா? அதுவும் ஒரு கீ தான் வருது. ரெண்டாவது கீ பார்த்தீங்கன்னா நார்மல் டம்மி கீ. ஓகே, ஸோ ஒரே ஒரு ரிமோட் கீ வருது. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐவரி ஒயிட் அண்ட் அந்த பிளாக் கலர் காம்பினேஷனில் ஃபேப்ரிக் சீட்ஸ் இல்லை. இது இன்னும் கொஞ்சம் லோவர் குவாலிட்டியான ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். பட் நல்லா தான் இருக்குது. லோவர் குவாலிட்டின்லாம் சொல்ல முடியாது. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. பட் இது வந்து ஏற்கனவே நம்ம பழைய கைகளில் பார்த்த டிசைன் மாதிரியே இருக்கே அப்படின்னு பல பேர் நினைப்பீங்க. ஆமாங்க, பழைய கைகளில் பார்த்த அதே டிசைன் சீட் கவர்ஸ் தான். ஸோ ஃபேப்ரிக் சீட்ஸ் இதில் வந்து நார்மல் டெக்ஸ்சர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்குங்க. சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. சரிங்களா? எல்லா வேரியண்ட்லேயுமே 6 ஏர் பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன் ஆகிருச்சு. ஸோ அதில் வந்து எந்த குறையும் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் எவல்யூஷன் வேரியண்ட்டில் உங்களுக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இல்லை. ஸோ இந்த டிரைவர் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஃபிக்ஸடு ஹைட்டு தான். ஸோ நீங்கள் ஸ்டியரிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓகே, இப்போ உள்ளே உட்காருவோமா? ஓகே, ஸோ இன்டீரியரோடைய லுக் அண்ட் ஃபீல்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. பெரும்பாலான தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிரைவர் டோர்னு பார்த்தீங்கன்னா இந்த டோரில் உங்களுக்கு எப்பவும் போல் பிளாஸ்டிக் தான். சரிங்களா? டெக்னோ வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஃபேப்ரிக் அந்த பேடிங்லாம் எதுவும் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து சொர பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலும் ஐவரி ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு வைங்களேன். ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. ஆனால் ஆட்டோ அப்படின்னு மென்ஷன் பண்ணல பாருங்கள். அதே மாதிரி மிரர் ஃபோல்டிங்க்கு பட்டன் இல்லை இதில். அதே மாதிரி மிரர் ஃபோல்டிங்க்கு இந்த வண்டியில் பட்டன் இல்லை. ஸோ எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது போல். வாங்க அதெல்லாம் என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. ஸோ ஓகே, அதே நான் டர்போ என்ஜின் தான். கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் தான். என்னென்னா இந்த கியரோடைய லுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகிருச்சு. அதுதான் என்னை பொறுத்த ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து டெக்னோ வேரியண்ட்டில் அந்த ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷோட அந்த கியர் நாப் டிசைன் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் ரப்பராக கொடுத்து விட்டாங்க. அது ஒன்று தான் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. மற்றபடி டிரான்ஸ்மிஷன்லாம் சேம் தான், 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். தென் இந்த இன்டீரியரில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் விஷயம் ஸ்டியரிங்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. ஸோ டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியலனாலும் உங்களுக்கு வந்து டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டெக்னோ வேரியண்ட்டில் பார்த்தது போலவே இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லை. அதே மாதிரி ஸ்டியரிங்லேயே உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இல்லை. காரணம் இதுவும் அதே பீட்சா ஸ்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இருந்தாலும் இதுலேயும் உங்களுக்கு ரேஞ்சு மைலேஜ் எல்லாமே காட்டுது. ஆவரேஜ் எஃபிஷியன்சி, டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டமும் உண்டு. அதெல்லாம் இருக்குங்க. ஓகே, அதிலலாம் குறையில்லை. தென் உங்களுக்கு ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் கிடைக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது இந்த வண்டியில். ஆனால் டெக்னோ வேரியண்ட்டு, எமோஷன் வேரியண்ட் மாதிரி இதில் ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ண முடியாது. ஒயர்டு கனெக்டிவிட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இந்த 2வது லெவல் வேரியண்ட்டில். இந்த வண்டியில் ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது சர்ப்ரைசிங்லி. ஸோ ரிவர்ஸ் டீசெண்டான குவாலிட்டிங்க. ஓகேவா? ரொம்ப டீசெண்டான குவாலிட்டி தான். இது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஓகே, பேக்ரவுண்டு பின்னாடியே கிரே கலரில் தான் இருக்குது. அதனால தான் அந்த கலர் காட்ட மாட்டேங்குது. தப்பாக நினச்சிக்காதீங்க. குவாலிட்டி ஓகேவாக இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ஓகே, ஆட்டோ ஏசி இந்த வேரியண்ட்டில் இல்லை. டெக்னோ வேரியண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி பார்த்தோம். ஆனால் இந்த வேரியண்ட்டில் அது இல்லை. மேனுவல் ஏசி தான். ஓகே, மேனுவலாக நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி ஏசி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஏசி எஃபெக்ட் வந்து நல்லா தான் இருக்குது. தென் பட்டன் ஸ்டார்ட் இல்லை, அதுக்கு பதிலாக டம்மியாக விட்டு வச்சுருக்காங்க. இங்கே ஒயர்டு கனெக்டிவிட்டிக்கான ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் சார்ஜிங்க்கும் சேர்த்து பயன்படுத்திக்கலாம். அப்படி உங்களுக்கு சார்ஜிங் பண்ணணுமா, மல்டிபிள் டிவைசஸ் இங்கே 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று இருக்குது. ஓகே,
ஸோ இந்த இடத்துல இருக்கிற 12 வோல்ட் சாக்கெட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ 2 3 4 5 ஃபோன் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பின் இருக்குது. நம்ம டெக்னோ வேரியண்ட்டில் அந்த லிட் கவர் பார்த்தோம் இந்த ஸ்டோரேஜை திறக்கிறதுக்கு. ஆனால் இதில் திறந்து தான் இருக்குது, பேனு திறந்து தான் இருக்குது. ஆனால் ஆம்ரெஸ்ட்டு செம்ம பெருசாக இருக்குங்க. நல்ல கம்ஃபர்டபுளான பெரிய ஆம்ரெஸ்ட். ஸோ கை வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது திறந்தீங்கன்னா இன்னும் பெரிய ஸ்டோரேஜ் பின்னே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சசரிஸுங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சசரிஸ் ஆர்கனைசர் வண்டியில். இது ஆக்சுவலாக நார்மலாக பேசிக்காக தான் வரும் இல்லையா, ஓப்பனான சும்மா பெரிய ஒரு பிளாங்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் வரும். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பாட்டில் ஹோல்டர்ஸு, ஃபோன் ஹோல்டர்ஸு, பாக்கெட்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது ரெனோவிலேருந்து ஆக்சசரிஸ் ஒரு தராங்க. அது நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இருந்தாலும் இது ஓப்பனாக தான் இருக்கும், அது நீங்கள் கவனிச்சுக்கணும். தென் இன்னொரு மிஸ்ஸிங் விஷயம்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ வேரியண்ட்லேருந்து டியூவல் க்ளவ் பாக்ஸஸ் வரும். அதாவது நார்மலாக கீழே இந்த க்ளவ் பாக்ஸ் வரும் இல்லையா, இந்த க்ளவ் பாக்ஸ் இது எப்பவும் போல் அதே சைஸ் தான், நல்ல பெரிய சைஸில் பேன் இருக்குது சரிங்களா. ஆனால் அது கூட சேர்த்து மேலே இன்னொரு பாக்ஸ் வரும் டெக்னோ வேரியண்ட்லேருந்து. இதில் அது இல்லை. இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டில் ஒரே ஒரு க்ளவ் பாக்ஸ் மட்டும்தான், அது கீழே மட்டும்தான். ஸோ இந்த பார்ட் பிளாங்காக இருக்குது. வேறு என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. மற்றபடி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு சொன்னேன் ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஆனால் டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் இல்லை. ஓகே, 1 டச் டவுனும் இல்லை, 1 டச் அப்பும் இல்லை சரிங்களா. அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஃபோல்டபிள் ஓஆர்விஎம்ஸ் இல்லை, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிமிங் ஐஆர்விஎம் இருக்குது. ஒரு மேனுவல் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, டே நைட் மிரர். அது கூடவே எல்இடி கேபின் லேம்ப் இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று இருக்குது. ஓகே, டெக்னோவில் ரியர்லேயும் இருந்தது. ஆனால் இந்த வேரியண்ட்டில் எல்ஐ இங்கே வந்துட்டு இருந்தது. டெக்னோ வேரியண்ட்டில் இங்கே வரும் லைட்டு, எமோஷன் வேரியண்ட்டில் இங்கே வரும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் டம்மியாக விட்டுட்டாங்க. ஸோ ஒரே ஒரு கேபின் லைட் மட்டும்தான். பின்னாடி உட்கார்றவங்க எல்லாமே அரவிந்த் சுவாமியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சித்தார்த் அபிமன்யு, குட் லக். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தது வேனிட்டி மிரர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்வைசரில் வேனிட்டி மிரர் இல்லை. டெக்னோ வேரியண்ட்லேருந்து தான் வரும். இந்த எவல்யூஷன் வேரியண்ட்டில் மற்றும் பேசிக் ஆத்தென்டிக் வேரியண்ட்டில் மிரர் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ இதுதான் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், விஷயங்கள், கம்ஃபர்ட் எல்லாமே கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. இதோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையே தவிர உங்களுக்கு நல்ல வியூ இருக்குது. கொஞ்சம் ஏன் ஹைட்டுக்கு நீங்கள் உட்காந்தீங்கன்னு வைங்களேன், அந்தளவுக்கு வியூ இருக்குது. ஓகே, அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய குறையெல்லாம் இல்லை, நல்ல விசிபிலிட்டி தெரியுது. ஓகே, நல்ல ஹைட் தான் இருக்குது. ரைட், இப்போ வாங்க நம்ம பேக் சீட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் இந்த ரெனோ கைகர் எவல்யூஷன் வேரியண்ட்டோடைய பேக் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சீட் டிசைன்லேயோ கம்ஃபர்ட்லேயோ ஃபீச்சர்ஸ்லேயோ பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இந்த வேரியண்ட்லேயும் கூட உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் 2 ஹெட்ரெஸ்ட் வருது ரியர் சீட்ஸுக்கு. உண்மையாகவே நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ஓகே, நார்மலாக காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இருக்குங்க. ஓகே, சென்டரில் இந்த வேரியண்ட்டுக்குமே ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதில் 2 கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஒரு ஃபோன் ஹோல்டர் பாக்கெட்டும் இருக்குது. மேலும் எல்லாருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ப்ராப்பராக ப்ரீடென்ஷன் இருக்குது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் வருது. அதுவும் ஓகே ஆக்சுவலி சர்ப்ரைஸுங்க. ரைட், இப்போ கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எல்லாம் பிரச்சனையே இல்லை, நல்ல ஸ்பேஸு. டிரைவர் சீட் என் ஹெட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்ல கேபின் ஸ்பேஸ் இருக்குது, நல்ல ஹெட்ரூமும் இருக்குது, நல்ல லெக் ரூம், நீ ரூமும் இருக்குது. மேலும் ரியர் ஏசி வெண்ட்ஸும் இந்த வேரியண்ட்லேயே கிடைக்கிது. சூப்பரில் ரியர் ஏசி வெண்ட் இந்த செகண்ட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்கிது. கூடவே ரியரில் ஒரு சார்ஜிங் சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, இது சரியான வேல்யூவாக தான் இருக்குது. இந்த வேரியண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த வேரியண்ட்டில் இந்த வண்டியை பொறுத்தவரை ரெனோ கைகர்னாலே உங்களுக்கு ரியர் சீட் அகலமும் நல்லாயிருக்கும். 3 பேர் உட்காந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃப்ளோரில் ஹம்பும் பெருசாக இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரியர் சீட்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ரெனோ கைகரை பொறுத்தவரை. அது உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம். ரியர்லேருந்து பார்க்கும்போது இதுதான் டேஷ்போர்டு வியூ. பெரும்பாலான தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வேரியண்ட்லேயே இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, வயர்டு கனெக்டிவிட்டி, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, மேலும் டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டமும் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லையே தவிர மேனுவல் ஏசி வித் ரியர் ஏசி வெண்ட்ஸும் இருக்குது. ஸ்டியரிங் மோட்டட் கண்ட்ரோல்ஸும் உண்டு. ஆல் 4 பவர் விண்டோஸ் அண்ட் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஏஆர்விஎம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஆடம்பரம் மட்டும்தான் இந்த வேரியண்ட்டில் இல்லை. அதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஓகே, டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இவங்க கொடுத்துருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் அது பெரும்பாலான மக்களுக்கு பெருசாக அவசியப்படாது. ஏன்னா வண்டி ஏற்கனவே கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. சீட்டிங் நார்மலாகவே ஹைட்டாக தான் வச்சுருக்காங்க. ஓகே தாங்க, இந்த வேரியண்ட்டில் தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ்,
எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மற்றும் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ABS வித் EBD, இது ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ப்ரீடென்ஷனர் எக்விப்ட் சீட் பெல்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது. டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நல்ல ப்ராப்பரான சேஃப்டி பேக்கேஜும் கூட, ஃபேமிலி கம்ஃபர்ட்டை சேர்த்து. ஸோ ரியரில் அடிஷ்னல் விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ரியர் டோர்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. உங்களுக்கு ஆக்சுவலி இந்த பிளாக் இருக்கு இல்லையா, அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ், இது வந்து அக்சசரிஸுங்க. நார்மலாக இந்த வேரியண்ட்டில் வராது. இது அக்சசரிஸ் கிட்டில் வந்து ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரியர்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது. அண்ட் ட்வீட்டர் ப்ரொவிஷனும் கூட கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், அது எல்லாமே யூஸ்வலான வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். ரைட், இந்த வேரியண்ட் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் அண்ட் கெப்பாசிட்டி பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கைகருக்கும் ஒன்று தான். ஸோ இந்த வேரியண்ட் நீங்கள் எடுத்தாலும் சரி, எந்த வேரியண்ட்லையும் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து 405 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி. அதாவது இந்த காம்பேக்ட் SUV sub 4 மீட்டர் கேட்டகரியிலேயே இருக்கிறதுலே அதிகமான லக்கேஜ் ஸ்பேஸ் தரக்கூடிய வண்டி இந்த ரெனோ கைகர். அதுக்கேற்ற மாதிரி பேடு நல்லா பெருசாக இருக்குங்க. சரியா, சூப்பராக இருக்குது. 5 பேர் லக்கேஜ் நீங்கள் ஈஸியாக வச்சுட்டு போகலாம். பார்சல் ட்ரே இருக்குது, பரவாயில்ல. பார்சல் ட்ரேயில் குறையில்லை. பார்சல் ட்ரே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனாலுமே நீங்கள் ஆக்சசரிஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த வேரியண்ட்லேயே இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இந்த வேரியண்ட்லேயே கிடைக்குது. ஸோ அடிஷ்னல் லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும்னா இந்த மாதிரி ரியர் சீட்டை நீங்கள் 60/40 ஸ்ப்ளிட் ரேஷியோவில் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். லக்கேஜ் வச்சுட்டு போகலாம். 3 பேர் இருக்காங்க, ஆனால் லக்கேஜும் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் பேக் ஹுக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லைட்டிங்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் இந்த ரியர் பூட் ஏரியாவில் ஃபீச்சர்ஸுங்க. ஸ்டெப்னின்னு பார்த்தீங்கன்னா நிமிஷம் அதே மாதிரி ஒரு 14 இன்ச் ஸ்டெப்னி, 2 சைஸ் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரரி யூஸுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப்னியை உங்களால் பயன்படுத்த முடியும். காரணம் இது ஸ்டெப்னி அப்படின்னு பேரும் வச்சுருக்காங்க, மேலும் சிவப்பு கலரில் பெயிண்ட்டும் அடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து கவனிக்கலாம். ஓகே, இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாமே. ரைட், இப்போ வாங்க இந்த ரெனோ கைகர் எவல்யூஷன் வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ஓகே மக்களே, இதுதான் ரெனோ கைகர் ஃபேஸ்லிஃப்டோடைய 2வது லெவல் எவல்யூஷன் வேரியண்ட். அதாவது இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸ், அத்தியாவசிய விஷயங்கள் எல்லாமே வந்துடுது. நல்ல ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து ஆடம்பரமான ஃபீச்சர்ஸ், அதாவது ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், LED ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் ஆட்டோமேட்டிக் AC, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பெருசாக தேவையில்லை. அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த வேரியண்ட்லேயே எல்லா விஷயங்களும் இருக்கு, இன்க்ளூடிங் ரியர் AC வென்ட்ஸும் இருக்கு. கூடவே டச் ஸ்கிரீன் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டி, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மற்றும் ரியர் ஆர்ம்ரெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களும் கிடைக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தாலுமே 6 ஏர்பேக்ஸ்ல இருந்து ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அது இதுன்னு எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் இந்த வேரியண்ட்ல இருக்கு. ஸோ எந்த வகையிலுமே இந்த வேரியண்ட்ல இந்த விலைக்கு குறை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் என்ன பொறுத்தவரை ஒரே ஒரு குறை, இந்த எவல்யூஷன் வேரியண்ட்ல டர்போ சார்ஜ் என்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருந்திருக்கலாம். அதை மட்டும் விட்டுட்டாங்க. நான் டர்போ என்ஜின் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ இந்த வேரியண்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.